ஹலோ வியூஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எங்களை ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நாளாக பிஜி அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது எம்பிஏ எம்சிஏ கவுன்சிலிங் எப்போ தான் உங்களுக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இல்லை, இதுக்கான ஷெடியூல் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது 1 வீக் பிஃபோர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம அப்டேட்ஸ் வந்து லாஸ்ட் 1 வீக்காக பண்ணாதனால உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, அதுதான் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே வரேன். இல்லை, இதுக்கான உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூன் 6th வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூன் 10th வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் தென் சர்டிஃபிகேட் அப்லோட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 4th வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கிறாங்க. தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் எம்பிஏ எம்சிஏ ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஜூலை 22nd வந்து உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும். தென் அதே மாதிரி கிரீவன்சஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜூலை 23rd 26th நீங்கள் வந்து கிரீவன்சஸ் நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து எதுவுமே சொல்லலை. ஓகேங்களா, எதுவுமே வந்து அட் ப்ரெசென்ட் வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் ஷெடியூல் எதுவுமே வந்து ரிலீஸ் பண்ணல. கவுன்சிலிங் ஷெடியூல் வந்தோன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தென் அடுத்து வந்து உங்களுக்கு இதில் கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். இல்லை, கவுன்சிலிங் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் கொடுத்துரு அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ரேங்க் லிஸ்ட் வரும். தென் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் கவுன்சிலிங் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்கில் இனிஷியல் பேமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங், அப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர், தென் கன்ஃபர்மேஷன் அலாட்மெண்ட் ஆர்டர், அப்புறம் ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டர், அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட்டிங் த காலேஜஸ். ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்ஏ டு எஸ்சி கவுன்சிலிங் இருக்குது. ஓகேங்களா, அதுதான். சரிங்களா, தென் அடுத்து நீங்கள் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிஏ எம்சிஏ ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இல்லைங்களா, ரெண்டுத்துக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இது வந்து ரெண்டுமே டெஃபினட்டாக மாறும். எம்பிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனி டிகிரி இருந்தால் போதும். இல்லைங்களா, நீங்கள் எம்பிஏ பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி இருந்தாலே நீங்கள் எலிஜிபிள். இங்கே எம்பிஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாட் ஓன்லி இன்ஜினியரிங் காலேஜஸ், இங்கே வந்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், தென் அது இல்லாமல் ஆர்ட்ஸ் கவர்மெண்ட் காலேஜ், ஆர்ட்ஸ் எய்டட் காலேஜஸ், தென் செல்ஃப் ஃபைனான்சிங். ஓகேங்களா, நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி மெட்ராஸ் கீழே இருக்க சென்னை அரௌண்ட் அதர் எந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா உங்களுக்கு டிஎன் எம்பிஏ எம்சிஏ இந்த இது மூலிமா தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, கவுன்சிலிங் மூலிமா தான். அதே இல்லாமல் உங்களுக்கு தனியாக எம்பிஏ எம்சிஏ தனியாக சில காலேஜஸ் வந்து இருக்கும். எம்பிஏ அலோன் சில காலேஜஸில் இருக்கும். அது எல்லாமே இதில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்பிஏ பொறுத்த உங்களுக்கு 2 years உங்களுக்கு வந்து 2 years ப்ரோக்ராம். ஓகேங்களா, எம்பிஏ பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா 2 years ப்ரோக்ராம். தென் இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடுக்கு டெஃபினட்டாக வந்து நீங்கள் லாஸ்ட் 5 years வந்து தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும். நீங்கள் +2 10th +2 முடிச்சு ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை வந்து 10th முடிச்சு டிப்ளமோ முடிச்சு ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை அவங்க எல்லாமே எலிஜிபிள். நீங்கள் இனி உங்களுக்கு டேரெக்டாக பிடெக் இது மாதிரி காலேஜஸ் நீங்கள் 12th முடிச்சு நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி அவங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி டிகிரி ஓகேங்களா நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதேமாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி அதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரி சில ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரி தனித்தனியாக சொல்லியிருப்பாங்க. ஒரு டிசபிலிட்டி கேட்டகரினா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். எக்ஸர்சைஸ் கேட்டகரி, ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி இதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, தென் அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் மார்க்ஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து ஓசி கேண்டிடேட் வாங்கியிருக்கணும். அது 45% மார்க்ஸ் வந்து அதர் கம்யூனிட்டிஸ்லாம் நீங்கள் வாங்கியிருக்கணும். அது ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு ரிசர்வேஷன்ஸ் கேட்டகரி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரிசர்வேஷன்ஸ் எல்லா இதுலேயுமே ஒரே சேம் இதுதான். அதே மாதிரி டிசபிலிட்டி கேட்டகரி என்னென்ன இருக்குது, எக்ஸர்சைஸ் கேட்டகரி என்னென்ன இருக்குது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, தென் அதில் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. தென் அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி வந்து 600 rupees, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து 300 rupees சொல்லியிருக்கிறாங்க. தென் அதே மாதிரி எம்சிஏ ஓகேங்களா, எம்சிஏ ப்ரோக்ராம்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிஏ ப்ரோக்ராமுக்கு ஓகேங்களா எம்சிஏ ப்ரோக்ராமுக்கும் சேம் அதே மாதிரி இது வந்து கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு அதே மாதிரி இது எல்லா காலேஜஸுமே உங்களுக்கு இதில் வரும். இதுவும் 2 years 4 semesters உள்ள காலேஜஸ். இதில் எலிஜிபிள் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ரிலேட்டட் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் ஒரு கோர்ஸ் வந்து டெஃபினட்டாக படிச்சிருக்கணும். உங்களுக்கு நீங்கள் படிச்சிருக்க வந்து பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை பிஎஸ்சி ஐடி, தென் பிஏ சிஎஸ்சிஏ, பிடெக் ஐடி,
தென் ஈக்குவலன்ட் டிகிரி கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அவங்க எலிஜிபிளாக இருப்பீங்க. தென் இதில் வந்து எல்லா டிகிரியில் எலிஜிபிள் கிடையாது. உங்களுக்கு சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக கோர்ஸ் முடிச்சவங்க மட்டும்தான் இந்த மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வந்து படிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கும் சரி வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து டிகிரியில் வந்து 50% மார்க்ஸ் வந்து ஓசி கேண்டிடேட் வாங்கியிருக்கணும். ரிமைனிங் கம்யூனிட்டிஸ் வந்து 45% மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அது மாதிரி இதே ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸாமினேஷன்ஸ் மூலிமா இது இருக்கும். இதுக்கும் நீங்கள் நோ ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. ரிசர்வேஷன்ஸ் ப்ராசஸ் சேம் அதே தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் தான் சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் மீதி ப்ரொசீஜர்ஸில் சொல்லியிருக்காங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கான ரிசர்வேஷன்ஸ்க்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எப்படி கொடுத்துருக்குறாங்க, அதை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ சேம் 600. தென் ஜெனரல் கேட்டகரி 300 ஃபார் அதர் கமிட்டிஸ் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து அவங்களுக்கு அட்மிஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸு. இப்போ உங்களுக்கு அது இல்லாமல் இதில் வெப்சைட்டில் ப்ரீவியஸ் இயர்ஸ் கட் ஆஃப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் அதேமாதிரி கம்யூனிட்டி லிஸ்ட்டுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் உங்களுக்கு எப்படி ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் இதை நம்ம சொல்லிவிட்டு அகைன் உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான உங்களுக்கு வீடியோவும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இதில் நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸ், தென் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் வந்து பண்ணணும். தென் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ், தென் அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட், இனிஷியல் பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், இன்டென்டட் அலாட்மெண்ட், கன்ஃபர்மேஷன் அலாட்மெண்ட் ஆர்டர், அப்புறம் பொசிஷன் அலாட்மெண்ட், ரிப்போர்ட் த காலேஜ். இதுதான் இது. ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியலாக நமக்கு தேவை யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா. யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட் நம்ம பண்ணியிருக்கோம். யூசர் ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்கள் நேமு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, கன்ஃபர்மேஷன் மெயில் ஐடி, தென் ட்ரான்ஸ்ஃபர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், தென் பாஸ்வேர்ட் கொடுத்து சேவ் கொடுத்துறீங்க. தென் அதுக்கப்புறம் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு லாகின் பண்ணிடுவீங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிவிட்டு தென் ஃபஸ்ட்டு உங்களோட ஒன் டைம் பாஸ்வேர்ட் நீங்கள் அதில் என்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஓடிபி வந்து உங்களுக்கு மொபைலுக்கு தென் ரிஜிஸ்ட்ரேஷன் மெயில் ஐடிக்கு வரும், அதாவது கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணுங்கள். நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இன் ப்ராக்ரஸ் சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் இருக்கும். இதில் வந்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், காலேஜ் ஸ்கூல் டீட்டெயில்ஸு, தென் டிகிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. தென் அதேமாதிரி உங்களுக்கு காலேஜ் டீட்டெயில்ஸ், ஸ்கூல் டீட்டெயில்ஸ் அண்ட் காலேஜ் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிடுங்க. தென் இதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கேட்கும். நீங்கள் எல்லாம் கோத்ரூ பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுங்கள். தென் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோடிங் வரும். உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒவ்வொன்றும் அந்தந்த சைஸஸ் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. 20 கேபிக்குள்ளே 40 கேபி 20 கேபிக்குள்ளே இருக்கும். இந்த ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேபி அதிகமாக 500 கேபி இல்லை 1 MB இருக்கும். நீங்கள் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. அதாவது 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ஓகேங்களா. இது ரிமைனிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு 1 MB வரைக்கும் நீங்கள் அலோடு ஓகேங்களா. அது வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். தென் ஃபைனலாக எல்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்து சப்மிட் கொடுத்து ஃப்ரீஸ் கொடுத்துருங்க. அது உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆயிரும் சரிங்களா. இதுதான் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்திருக்கா இது எல்லாமே கோத்ரூ பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க சரிங்களா. நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் ஏதாச்சும் கிரீவன்ஸில் உங்களுக்கு வரும், நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் கிரீவன்ஸில் ரெக்டிஃபை பண்ணால் தான் நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இது நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கவுன்சிலிங் பார்ட்டிசிபேஷன் சரிங்களா. உங்களுக்கு மேற்கொண்டோம் உங்களுக்கு அதாவது MBA MCA அட்மிஷன்ஸ் ரிலேட்டட் கேட்டவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இல்லை மேற்கொண்டு வேறு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு வேறு ஏதாவது காலேஜ் தகவல் டீட்டெயில்ஸ் வேணும் அதுவும் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.